ப்ரீவியஸ் क्वेश्चंस பார்ப்போம். கெமிக்கல் நேம் ஆஃப் வினிகர். வினிகர்னுடைய கெமிக்கல் நேம். இந்த வினிகர் எதுக்கு பயன்படுது? ப்ரிசர்வேட்டிவா பயன்படுது. ஓகேவா? சோ அதனுடைய கெமிக்கல் நேம் கேக்குறாங்க. வினிகர் கெமிக்கல் நேம் என்னது? அசிட்டிக் ஆசிட். The compound which is called common salt. Common salt என்ன பார்த்தோம்? sodium chloride NaCl. அடுத்து acid rain destroy vegetation become it contains nitrate, ozone, carbon monoxide, sulfuric acid. nitric acid sulfuric acid சேர்ந்து நமக்கு அமிலமலை வரும். acid rain வரும். அப்ப ஆன்சர் வந்து sulfuric acid. Epsom salt இல்லையா? மலமிளக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உடைய ஃபார்முலா கேக்குறாங்க. MgSO4 7H2O. நம்ம அந்த ஃபார்முலா வந்து அங்க 4 வரல இல்லையா? சோ MgSO4 7H2O. அடுத்து பாருங்க. Which of the following is correctly matched கேக்குறாங்க. ஆப்பிள் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்? வினிகர் கரெக்டா இருக்கு. கிரேப்ஸ் கரெக்டா இல்லையா? டொமேட்டோ ஆக்சாலிக். சோ இது கரெக்டா மேட்சா இருக்கு. 2 only கரெக்டா மேட்சா இருக்கு. அடுத்து which of the following compound is called baking soda? baking soda எதை சொல்றானா வந்து sodium carbonate, sodium bicarbonate, potassium carbonate, calcium carbonate. sodium bicarbonate என்ன சொல்றாங்கன்னா வந்து baking soda சொல்றாங்க. என்ன ஃபார்முலா? NaHCO3. sodium carbonate Na2CO3. அடுத்து பண்ண வந்து strong acid, strong base. அதுக்கிட்ட இருக்கிற ஃபுல்லா என்னது? அயனைஸ் ஆகுது இல்லையா? ஸோ வந்து NaOH HCl. ஸோ இது ஒரு எக்ஸெப்ஷன் கொஸ்டின், உங்களுக்கு மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோங்க. விச் அமங் தி ஃபாலோயிங் இஸ் ஆசிட் வந்து SiO2. அடுத்து வந்து இணை காரங்கள் கேட்குறாங்க. ஹைட்ரோக்ளோரிக் அண்டு என்னது HCl CH3OOH இணை காரங்கள் இல்லையா? HH. அடுத்து choose the right matches among the following. கீழ்கண்டல சரியான ஒப்பிடுதலை வந்து தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. பீனாப்தலீன்ங்கிறது அசிடிக்ல வந்து என்னது? கலர்லெஸ். கரெக்ட் தான். எதுல பேஸ்ல மட்டும் தான் பிங்கா மாறும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பீனாப்தலீன் இன் பேசிக் மீடியம் வந்து என்ன சொன்னாங்க? எல்லோவா? என்ன பார்த்தோம்? பிங்க். எல்லோ வராது இல்லையா? அடுத்து மீத்தைல் ஆரஞ்சு அசிடிக் வந்து என்ன பார்த்தோம்? அமித்தில் ஆரஞ்சு ரெட் பார்த்தோமா? ஆசிட்ல ரெட் பார்த்தோம், பேஸ்ல எல்லோன்னு பார்த்தோம். அப்போ வந்து இல்லைன்னு சிவப்புலது சிவப்புங்கிறது கரெக்ட். மீத்தைல் ஆரஞ்சு பேசிக் என்ன பார்த்தோம்? எல்லோ. ஸோ எது கரெக்டாக மேட்சாக இருக்கு? 1 and 3, A and C. பாரிஸ் and plaster of Paris, CaSO4 half H2O, ஹெமிஹைட்ரேட். அடுத்து பஃபர் என்னது? மிடில் இருக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணும்? மெயின்டெனன்ஸ் ஆஃப் pH வேல்யூ. போர்டெக்ஸ் மிக்சருங்கிறது வந்து காப்பர் சல்பேட் லைம். இருக்கிறதுல எதுல இந்த ஹையஸ்ட் வந்து pH வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோடியம் கார்பனேட். H வரல இல்லையா? சோடியம் கார்பனேட். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம அப்படின்னு நம்ம இது நோட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ மோத்தைமால் நீளம்ங்கிறது வந்து நிறங்காட்டியே பயன்படுது. இது ஆசிட்ல பார்த்தீங்கன்னா என்னவா மாறும்? வந்து எல்லோவா மாறுமா? ஓகேவா? ஸோ நமக்கு அடிஷனல் பாயிண்ட் இது. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் ஆசிட். ஆசிட்ங்கிறது வந்து H+ அயனிகளை தருகிறது. செகண்ட் பாயிண்ட், ஆசிட் ஃபர்னிச்சர்ஸ் H+ அயன்ஸ் இன் அக்வாய்ஸ் சொல்யூஷன். அமிலங்கள் நீர் கரைசலில் H+ அயனிகளை தருகிறது. ஆல் ஆசிட் கண்டெயின் 1 or more ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஏன் தப்பு? ஜஸ்ட் அயனிகள் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கரைசலை கொடுக்கும்? அது அவன் என்னன்னு சொல்லவே இல்லைல்ல.
எதில் அது H+ தரும்னா வாட்டரில் தான் தரும். ஆசிட் ஃபர்னிச்சர்ஸ் H+ அயன்ஸ் இன் அக்வாய்ஸ் சொல்யூஷன். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறோம். வாட்டரில் கரைக்கும் போது ஒன்றில் அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது ஆசிட் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அப்போ அமிலங்கள் நீர் கரைசலில் H+ அயனிகளை தருகிறது. அவங்க மொட்டையா அது H+ தான் தருது. ஆனால் எதில் தருதுங்கிறது இருக்கு இல்லையா, அப்போ வேற சொல்யூஷன் கூட போடலாம் இல்லையா. அப்போ நீர் வந்து என்ன பண்ணுது, அது H+ கொடுக்குது. ஸோ ஆல் ஆசிட்ங்கிறது ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொஸ்டினாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஆன்சர் 2 and 3. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3:1 ரேஷியோ கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் ஆஃப் டேஸ் யூஸ்டு ஃபார் கிளீனிங் அண்டு ரிஃபைனிங் கோல்டு. என்னது HCl அண்டு நைட்ரிக் ஆசிட் அக்வா ரேஜியா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் யூசிங் தி டேட்டா கிவன் ப்ளோ. அசெஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். அசெஷன்ங்கிறது வந்து அசிட்டிக் ஆசிட்ங்கிறது வீக் ஆசிட் சொல்கிறாங்க. ஓகேவா. ரீசன் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் has 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பட் ஒன்லி 1 ஹைட்ரஜன் கேன் பி ரீப்ளேஸ்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. புரியுதா. ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது கரெக்டு தான். ஆனால் இங்கே என்ன ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா என்ன வந்துடும். நாங்கள் இப்போ யோசிங்க, நம்ம அங்கே பார்த்தோம் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்க்கு என்ன பார்த்தோம், அயனைஸு கம்ப்ளீட்லினா ஸ்ட்ராங்கு, இங்கே வந்து என்னது பார்ஷியலி அயனைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருந்தாங்கன்னா அதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அதில் இருக்குது. அப்போ இந்த எது கூடியதுன்னா மோனோ பேசிக் பார்த்தோமா, மோனோ பேசிக் டை பேசிக் பார்த்தோம் இல்லையா. மோனோ பேசிக் என்னது எத்தனை இருந்தாலையும் ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணுறது மோனோ பேசிக்னு பார்த்தோம். அப்போ இது எதுக்குரிய டெஃபினேஷன்னா மோனோ பேசிக்குரிய டெஃபினேஷனு இங்கே இது. ஆனால் ஆக்சுவலி அது கரெக்டு தான், ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏவும் கரெக்டு ஆரும் கரெக்டு தான். ஆனால் ஆறுங்கிறது ஏவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா என்ன கொடுத்துருக்கலாம்னா வந்து இது அக்வைஸ் சொல்யூஷனில் பார்ஷியலாக ஹைட்ரஜன் அயன்ஸு கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னது ரீசன் கரெக்டு, எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டு. புரியுதா கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு.